வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் விசிட். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இல்லையா? அதே மாதிரி நம்ம இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியால இருக்க மக்களும் உன்னிப்பா கவனிக்கக்கூடிய ஒரு மாநில தேர்தல் அது என்ன அப்படின்னா பீகார் மாநில தேர்தல் தான். காரணம், பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவர் ஆரம்பிச்ச அந்த ஜன் சூரஜ் அப்படிங்கிற அந்த கட்சியில முதல்ல அந்த பீகார்ல இந்த எலெக்ஷன்ல தான் போட்டி போட்டிருக்காரு. அவருக்கு அங்க என்ன மாதிரியான வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம இப்போ இந்த தேர்தல்ல எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவாவே பீகார்ல நடக்கக்கூடிய தேர்தல்கள் எப்பவுமே ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் இருந்திருக்கு. அதாவது கடைசி கட்டங்கள்ல யார் கூட கூட்டணியில இருக்காங்களோ அந்த கூட்டணியை விட்டுட்டு ஆப்போசிட்ல இருக்க கேங் கூட போய் சேர்ற இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் பீகார் தேர்தல்ல அடிக்கடி நடக்கக்கூடியதா அறியப்படுது. குறிப்பா சொல்லணும்னா, நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு அரசியல்வாதி அங்க இதுவரைக்கும் ஆட்சியில இருந்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு மீண்டும் மக்கள் அந்த அரியாசனத்தை கொடுக்க போறாங்களா, இல்ல புதுசா வந்த ஜன் சூரஜ் அப்படிங்கிற பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுக்க போறாங்களா? அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவரு தனியா நின்று தான் போட்டிட்டாரு. வேற எந்த கட்சிகள் கூடயும் கூட்டணியில அவர் இல்ல. ஆனா பிரதான 2 கட்சிகள் இருக்காங்க இல்லையா? அதாவது நிதிஷ்குமார் அவர்களுடைய கட்சியா இருக்கட்டும் சரி, இல்ல தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிற அந்த நபருடைய கட்சியா இருக்கட்டும் சரி, அவங்களுக்குள்ள பல கட்சிகள் கூட கொலாபரேட் பண்ணி பல கட்சிகளின் கூட்டணி சப்போர்ட்ல தான் அவங்க இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ பாரம்பரியமா ஜெயிச்சிட்டு இருக்கவங்க ஜெயிக்க போறாங்களா, இல்ல புதுசா வந்த ஒரு அரசியல்வாதிக்கு மக்கள் வாய்ப்பு கொடுக்க போறாங்களா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பீகார் அப்படிங்கிற அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தேர்தல்கள் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயங்களா இருந்திருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, 1990களிலேயே இங்க ஒரு ராஜாக்கள் ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் ஒண்ணு நடந்துட்டு இருந்தது. அது யாரால அப்படின்னா, லாலு பிரசாத் யாதவ் அப்படிங்கிற அந்த ஒரு மூத்த அரசியல்வாதியினால. ராஜாக்கள் ஆட்சியை தாண்டி அங்க ஜாதியின் பெயரால் ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அந்த ஆட்சியின் மீது சுமத்தப்பட்டிருக்கு. அந்த குற்றங்களுக்கு உள்ளான அந்த கட்சியின் தேஜஸ்வி யாதவா இருக்கட்டும் சரி, இல்ல லாலு பிரசாதா இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி எத்தனை ஆட்கள் அங்க இருந்தாலும், அதாவது பாரம்பரிய கட்சிகள் இருந்தாலும், மக்கள் புதுசா ஒரு கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய வாக்குகளை கொடுக்க ரெடியா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நாம பார்க்கலாம். இந்த ராஜாக்கள் ஆட்சியை தாண்டி அதுக்கப்புறம் இந்த ஆட்சி நடந்துட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துக்கு மேல நிதிஷ்குமார் அப்படிங்கிற ஒரு அரசியல் தலைவர் முளைக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம், அவர் ஆட்சியில் அமர்ந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டேட் வரைக்கும் இவர் ஆட்சியில் இருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி விளையாட்டுகள் அடிக்கடி நடக்கும் அப்படிங்கறது சொல்லலாம். ஒரு டைம் பார்த்தா நிதிஷ்குமார் அவர்கள் லாலு பிரசாத் யாதவ் கூட இந்த பக்கம் இருப்பாரு. இன்னொரு தேர்தல்ல இல்லனா ஒரு மாசம் 2 மாசங்கள்லயே அவர் என்ன பண்ணுவாரு, திடீர்னு பிஜேபி கூட சேர்ந்து என்டிஏ கூட்டணிக்கு போயிருவாரு. சோ இப்படி பல கூட்டணிகள் தாவுதல், அதாவது கட்சி தாவுதல் மாதிரி கூட்டணி தாவுதல் அப்படிங்கறது அங்க அடிக்கடி நடக்கும் அப்படிங்கறதும் இயல்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. பீகார் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 243 தொகுதிகள் இருக்கு. அந்த ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகள் எவ்வளவு அப்படின்னா 122 தொகுதிகள்ல வெற்றி பெற்றாவே அவங்க அந்த ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அதிகாரத்துக்கு உள்ள வந்துருவாங்க. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு யாரு பக்கத்துல இருக்காங்க, இந்த 122 தொகுதிகள்ல கைப்பற்றக்கூடிய அந்த கூட்டணி எது, இல்ல புதுசா வந்த ஒரு நபருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு ரொம்பவே காரசாரமா போயிட்டு இருக்கு. காரணம், ஏற்றம் இறக்கங்கள் இருந்தது. முதல்ல என்டிஏ கூட்டணிக்கு வாக்குகள் கம்மியா ரெஜிஸ்டர் ஆன மாதிரியே போயிட்டு இருந்தது. திடீர்னு அது ஒரு பெரிய பூமா வெடிச்சு இன்னைக்கு பாஜக தான் திரும்பவும் அங்க ஜெயிக்க போறாங்க, பாஜகவின் கூட்டணி கட்சிகள் தான் அங்க ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நிக்குது. அதாவது பாஜக கூட்டணி கூட சேர்ந்து அங்க போட்டியிட்ட நிதிஷ்குமார் அப்படிங்கிற அந்த சிஎம் கேண்டிடேட் அவருடைய வெற்றி வாகையை சூடுறதுக்கு தான் அவர் பயணப்பட்டு இருக்காரு. அவருக்கு வாக்குகள் அவ்வளவு குவிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய தலைமையில மகா கட்பந்தன் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. அந்த கூட்டணிக்கு முதல்ல, அதாவது ஆரம்ப கட்டத்துல வாக்குகள் கணிசமா இருந்தாலும் இப்போ ரொம்ப வீழ்ச்சியில போயிட்டு இருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. முக்கியமா
பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ மொத்தமா தொடச்சு எரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். மற்ற மாநிலங்கள்ல கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ராகுல் காந்தி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி பெரிய ஒரு போரை நடத்தினாங்க. கடந்த தேர்தல்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது. பாஜக தொடர்ந்து அவங்களுக்கான பதிலடியை கொடுத்துட்டு இருக்கதையும் நம்மளால பார்க்க முடியுது. பாஜக கொடுக்கறாங்கிறத தாண்டி வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே பாஜகவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படிங்கறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்க திரும்ப கொடுக்கிற விஷயமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பீகார் தேர்தல் இப்ப நடக்கக்கூடிய அந்த பீகார் தேர்தல்ல ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஜன் சூரஜ் அப்படிங்கிற அந்த கட்சி, அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஜன் சூரஜ் அப்படிங்கிற அந்த கட்சி முதல் முறையா இந்த பீகார் தேர்தல்ல களமிறக்கினாரு. அவருடைய கட்சிக்கு எந்த கூட்டணியும் இல்ல. அப்படி இருந்தும் அவர் தனியா அங்க போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றுட்டு இருக்காரு. ஒரு 2 தொகுதிகள்ல அவருக்கான வாக்குகள் அவருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட் படி நிதிஷ்குமார் அவர்கள் தான் மறுபடியும் பீகார் மாநிலத்துல வெற்றி பெற்று மறுபடியும் அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயம், பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த தேர்தல் முடிவுகள் வந்து கூட்டணி உறுதியா அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்களா அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்ற வரைக்கும் நம்ம எதையுமே நம்ப முடியாது. ஏன்னா இறுதி நொடி வரைக்கும் என்ன வேணா அங்க நடக்கலாம் அப்படிங்கிற நிலவரம் தான் இதற்கு முந்தைய தேர்தல்கள்ல அங்க நிலவரமா இருந்திருக்கு. இப்போதைக்கு வந்து அப்டேட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அங்க திரும்பவும் பெற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்டேட்ஸ் வந்திருக்கு. பட் இதை தாண்டி மக்கள் நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நார்த் இந்தியன்ஸ் ஏன் இவ்வளவு பாஜகவுக்கு அடிக்டா இருக்காங்க? அதாவது இங்க தலைவருக்கு இருப்பாங்க, தளபதிக்கு இருப்பாங்க, திமுகவுக்கு இருந்திருக்காங்க, அதிமுகவுக்கு இருந்திருக்காங்க. பட் அதெல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு விசுவாசமா பாஜகவுக்கு ஏன் இவங்க போய் இவங்களுடைய வாக்குகளை கொடுக்கறாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்வின் ரெக்ஸ் வின்சென்ட். நன்றி, வணக்கம்.